என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 62வது அதிகாரத்தில் 6வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது யாரை குறித்து, யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தர் ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நாம் அமெரிக்கா இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப பிஸியாக நம்ம இருக்கணும். எல்லா சமயத்திலும் அவருடைய காரியத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற சில பேரை நாம் பார்க்க முடியும். சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். சரியான நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டார்கள். சரியாய் கர்த்தருடைய காரியங்களை செய்ய மாட்டார்கள். வீண் அலுவலாய் இங்கும் அங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். ஆனால் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நாம் எல்லா சமயத்திலும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் அவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அமெரிக்கா இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வீண் அலுவல்களில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு சோம்பல் நிறைந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கென்று துடிப்புடன் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, உங்களை எல்லா சமயத்திலும் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டு எப்பொழுதுமே பிஸியாக இருக்க பழகுங்க. வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக நம்மளை ஆயத்தப்படுத்தணும், அதிகமாய் ஊழிய காரியங்கள் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். மற்றவர்களையும் சீக்கிரமாய் ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.